வெல்கம் டு லதாஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் எல்லோரும் என்கிட்ட ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்தது தான். நானும் இப்படியே சோகப்பட்டுட்டு ஏதாவது பண்ணாவே விட்டுட்டேன். அதாவது கப்பர்டு ஆர்கனைசர். உங்கள் வீட்டு கப்பர்டில் துணிமணிலாம் நீங்கள் எப்படி வச்சுப்பேன் அப்படிங்கிறது தான். நான் இத்தனை நாளாக என்னென்ன கப்பர்டில் ஒரு ஷெல்ஃப்லேயும் ஒரு சாரீஸ் அப்படி விட்டுட்டு இருந்தேன். சல்வார் கமீஸ் ஒன்றுத்தில், சாரீஸ் ஒன்றுத்தில், துப்பட்டாஸ் ஒரு பக்கம் இப்படி தான் வச்சுட்டு இருந்தேன். தனித்தனியாக ஆர்கனைசிங் பாக்ஸ்ன்னு போட்டு நான் வச்சுக்கல. ஆனால் என்னோட கப்பர்டு வந்து இப்போ மற்றவங்களோட வீடியோஸ் நான் பார்த்தேன். அப்போ என்னன்னாக்கா ஒரே அல்லோல கல்லோலமாக கிடக்கு அந்த கப்பர்டு. அப்படியே துணிமணியாக பிரிங்கி வழிகிற மாதிரி அப்படி இருக்காது என்றைக்குமே என்னோடது. ஏதோ கொஞ்சம் நஞ்சம் அப்படி கலைஞ்சிருக்கலாம், அவ்வளோதானே தவிர்த்து கூடிய வரைக்கும் அது க்ளீனாக தான் இருக்கும். பட் இப்போ நான் கொஞ்சம் வேறு விதமாக அதை பண்ண விரும்புகிறேன். வாங்க, நான் அதை எப்படி பண்ண விரும்புகிறேங்கிறத நான் பண்ணிகிட்டே உங்கள்கிட்ட பேசிகிட்டே நான் பண்ணி காமிக்கிறேன். வாங்க. முதல்ல கப்பர்டில் பேப்பர்லாம் மாற்றலான்னுட்டு நான் ஒன்றும் லைனர்ஸ்னு ஒன்றும் தனியாக ஒன்றும் வாங்குறது இல்லைங்க. எனக்கு நியூஸ் பேப்பர் போட்டால் தான் எனக்கு பிடிக்கும். எப்போவுமே எத்தனையோ வருஷமாக நான் அதுதான் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த லைனர்ஸ் எல்லாம் கொஞ்ச நாள் சரியாக இருக்க மாதிரி அப்புறம் ஒரு மாதிரி மடங்கி போன மாதிரி ஆகிடுறது. இது நியூஸ் பேப்பர்லேயும் இது வீணாக பண்ணாலும் கவலை இல்லை. ஒரு வாரம் ஒரு மாதம் எவ்வளோ நாள் பண்ணே ஃப்ரெஷ் நியூஸ் பேப்பர்ஸ் வந்துட்டே இருக்கேன். அதை போட்டுவிடலாம். நீ எப்போவுமே நியூஸ் பேப்பர் தான் போடுவேன். ஸோ முதல்ல இந்த இடத்தெல்லாம் தொடச்சிவிட்டு நியூஸ் பேப்பர் போட்டுவிட்டு நான் இது பண்ணலாம், மீட் பண்ணலாம். சரியா? துணிமணியெல்லாம் வாங்கி சேர்க்கும் போது தெரியல. இப்போ என்னோட பாடுபட்டுருக்கேன் அதோட. அதான் எத்தனை சாமான் இருந்திருக்கு பாருங்க அந்த கப்பர்டில். நான் எனக்கு கப்பர்ட் இதெல்லாம் ஷெல்ஃபெல்லாம் எடுக்கலை. ஏன்னா கல்யாண வீடெல்லாம் தவிர்த்து போயிடும் போல இருக்கிறது. இத்தனை துணிமணியாக வச்சுட்டு இருக்கோம்னு எங்கே பண்ணுறது. ஆனால் இதில் ஹாஃப் ஆஃப் த திங் அதெல்லாம் வந்து பெட்ஷீட்ஸ் அண்ட் பெட் ஸ்ப்ரெட்ஸ். அதுதான் மேல் ஷெல்ஃபில் அதுதான் வச்சுட்டு இருந்தோம். பில்லோ கவர்ஸ் எல்லாம். இனிமேலேருந்தே என்னோடய ஷெல்ஃபில் நான் என்னோடது மாத்திரம் எக்ஸ்க்ளூசிவாக என்னோடதை வச்சுட்டு போனேன். ஒன்லி சாரீஸ் அண்ட் சல்வார் கமீஸ். இந்த பெட்ஷீட்டெல்லாம் தூக்கி வேறு கபர்டில் போட்டு விடலான்னு இருக்கேன். எப்படி என்னோடய ஐடியா நகராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இதை டேப்பு பிளாஸ்டர் இந்த மாதிரி போட்டு விட்டுருது. கம் டேப் இது பாருங்க, இப்படி போட்டு ஒட்டிடணும். இப்போ நகரவே நகராது. இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த காட்டன் கிளாத்லான பேக். இதில் ஜிப்பு போட்டிருக்கு. இங்கே கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இங்கே வலை மாதிரி இருக்குது, நெட்டு மாதிரி. ஸோ தட் இங்கே உள்ளே என்ன சாரீ போடுறீங்களோ அது தெரியும். இந்த மாதிரி ஒரு 10 கவர் வாங்கினேன். அதுக்கு மேலே நான் வாங்கலை. பட்டுப்புடவை எல்லாம் வேணால் இதில் போட்டு வைக்கலாங்கிற ஐடியாவில் இதுக்கு நான் ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த மாதிரியே ஆர்கனைசர் வாங்கினேன். இந்த மாதிரி 3 இது வந்து 3ல் வருது, 6ல் வருது. உங்களுக்கு எப்படி வேணுமோ செட்டு அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிக்கிறது. ஒன்று மேலே ஒன்று நம்ம வச்சுடலாம். இது ஒன்று இருக்கா, இது மேலேயே நம்ம இன்னொன்று வச்சுடலாம். ரொம்ப லைட் வெயிட்டு தான், ஒன்றும் இதெல்லாம் இல்லை. ஈஸியாக நம்ம கபோர்டுக்குள்ளே போயிடும். இது வச்சாச்சா. இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசரில் என்ன பெனிஃபிட் என்னன்னாக்க, நம்ம என்ன சாரீஸ் வைக்கிறோங்கிறது தெரியும். அண்டு ரொம்ப ஈஸியாக நம்ம வெளியில் எடுத்துன்னு விடலாம். நம்ம மூடின மாதிரி பேக் வாங்கி இது பாருங்க, இது இப்படி இப்படி பின்னாடியும் இதுதான் இது பாருங்க, பின்னாடி நகர்ந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. அதனால நம்ம கரெக்டாக தெரியும் என்ன சாரீ வச்சுருக்கோம், எப்படி அதை எடுக்கலான்னு. உங்களுக்கு வந்து ஒன்று எடுக்கிறது இன்னொன்று 4 இது கீழே விழாது, அந்த கலையாமல் இருக்கும். அதெல்லாம் ஒரு பெனிஃபிட் இருக்குது இதில். அண்டு மூடினா மாதிரி வாங்கினோம், பேக் மாதிரி வாங்கினோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வெளியிலேருந்து தெரியாது. நான் இதில் 3 இது போட்டேன். ஒன்று மேலே ஒன்று வைக்கலாம், இல்லை பக்கத்துலேயும் இப்படியும் கூட வச்சுடலாம். இந்த மாதிரி டப்பு மாதிரி இந்த மாதிரியும் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரியும் ஒரு பேக் வாங்கினேன் பாருங்கள். இது வந்து மீஷோவில் வாங்கினேன். உங்களுக்கு எல்லாத்தோட இதுவும் நான் ப்ரைஸ் அண்ட் இது நான் கண்டிப்பாக லிங்க் கண்டிப்பாக கொடுக்குறேன். பாருங்க, இது எப்படி இது நல்லா நம்ம இது பண்ணினோன்னா உங்களுக்கு ஒரு ஷேப் ஒன்று கிடச்சிடும். பாருங்க, இதில் என்ன வேணாலும் அழகாக துணிமணிலாம் அழகாக வச்சுக்கலாம். சல்வார் கமீஸ் ஒரு காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்னால் அழகாக பேண்ட்டு, ஜீன்ஸு, டாப்பு எல்லாம் அழகாக வச்சுன்னு விடலாம். தேடவே வேண்டாம். இது ஏதோ ஒரு துணி ஃபைபர் தான். இது என்ன ஃபேப்ரிக்னு எனக்கு தெரியல. இது பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு நல்லா தான் இருக்குது. எவ்வளோ நாள் உழைக்கணும்னு தெரியல, இப்போ சொல்ல முடியாது. என்னோடய குர்த்திஸ் எல்லாம் இதில் வச்சு அரேஞ்ச் பண்ணிடலான்னு. இது பாருங்க, இது நான் ஒன்றும் இஸ்திரிலாம் போடலை. எனக்கு நான் போட்டுக்கிறது தான் இஸ்திரி போட்டுன்னு அப்படியே போட்டுன்னு விடுவேன்.
சுவிட்ச் போர்டில் வந்து அந்த பக்கத்துலேயே அந்த இஸ்திரி ரெடியாக இருக்கும், இஸ்திரி பாக்ஸு. எது வேணுமோ போட்டு விடுவேன். ரொம்ப ரொம்ப கசங்கியும் இருக்காது என்னோடதெல்லாம். அவருக்கு அப்படி மடித்து வச்சுட்டோம். இதை இப்போ நம்ம அடிக்கிட்டோம். இது நீள வாக்கில் அப்படி நிறுத்தின மாதிரி வச்சுட்டுருக்கேன். இதை அப்படியே நம்ம இப்படி வச்சுருக்கோம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுக்கு என்ன குர்த்தி வேணுமோ அதை மற்றதெல்லாம் கலைஞ்சு போகாமல் எடுத்துக்கலாம். ஒன்று எடுத்தால் 10 கீழே விழுமேங்கிற கவலையும் இல்லை. பாருங்கள், ஈஸியாக வச்சுடலாம். எடுக்கிறதும் ஈஸி, வைக்கிறதும் ஈஸி. இதை நான் எல்லாம் நீட்டாக அடுக்கிட்டேன். 2 இதில் பாக்ஸில் அடுக்கியிருக்கேன். இதை இனிமேல் நம்ம கபோர்டில் வச்சுடலாம். கபோர்டு ஆர்கனைசர் அப்படின்னு வெளியிலேருந்து வாங்கியிருக்கோம். நிறையா காமிச்சிருக்கேன். ஆனால் நம்மளே கையால் பண்ணுற அது என்ன தான் அது சாதாரணமாக இருந்தாலும் அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தனியாக தான் கொடுக்குறது. இது ஒரு அட்டைப்பொட்டி. ஏற்கனவே நிறைய அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்லாம் வந்தோன்னா நான் அதை வீணடிக்கிறதுல கூடிய வரைக்கும். இப்போவும் நான் வந்து இந்த ஆர்கனைசிங் இதில் இதையும் ஒன்று வச்சுக்கலான்னு இதுக்காக நான் என்கிட்ட மெட்டீரியல் இருந்தது, ஃபேப்ரிக் இருந்தது. இதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாக்ஸோட 4 பக்கமும் இதை வந்து இந்த ஃபேப்ரிக் க்ளூ போட்டு இதை ஒட்டிடுவேன். இது வரைக்கும் அதை இது பண்ணுற மாதிரி நான் அளவெடுத்து அதை வெட்டிட்டுருக்கேன். இதை ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்க, இப்போ நான் ஒட்டிட்டேன். இந்த ஃபேப்ரிக் க்ளூ இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒட்டியிருக்கேன். இது உள்பக்கம் போடுறதுக்கு. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஒரு நீட் லுக் வேணும் இல்லையா, அதுக்கு. இதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க, உடனே பண்ணி விட்றேன். இது என்னத்துக்குன்னு பார்த்தேன்ல, இந்த துப்பட்டாஸ் எல்லாம் கடந்து இதாகிட்டு இருக்குல்ல, இங்கே ஒன்று அங்கே ஒன்றுமா திண்டாடும். அது போல் இந்த மாதிரி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பக்கமாக இருக்கும். இதில் ஒரு 10-15 வரைக்கும் அடிக்கிடலான்னு நான் நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கே ஒழிஞ்சு நம்ம இது மாதிரி வச்சோன்னா நிறைய கொண்டுவிடும் இதில். ஸோ இதுதான் இந்த துப்பட்டாலாம் இதில் வச்சாச்சு. நம்ம எப்போ வேணுனாலும் இந்த பாக்ஸுக்குள்ளே தான் இருக்குங்கிறது நமக்கு வெளியிலேருந்தே நல்லா தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், என்னது இது திடீர்னு சல்வார் கமீஸ் போட்டுருந்தேன், திடீர்னு புடவை கட்டிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? நேற்றுக்கு அது பண்ணினது, அது அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு நான் ரொம்ப டயர்டாக போயிட்டேன். அதை அப்படியே நிறுத்திட்டேன். எனக்கு இந்த கபோர்டு கிளீனிங் எல்லாம் அப்படி ஒன்றும் என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒன்றும் ஈஸியாக இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும், அழகாக காமிக்கணும். ஏன்னா நான் 2 ரூம்லேயும் வச்சுட்டு இருந்தேன், 2 கபோர்டு. இதில் பாதி அதில் பாதினாக்கா கபோர்டு ஃபுல்லாக சாரீ இருக்குன்னு அர்த்தம் இல்லை. பெட் ஸ்ப்ரெட்ஸ் கொஞ்சம் இருந்தது, கொஞ்சம் சாரீ இருந்தது, அப்படி கலந்து வச்சுட்டு இருந்தேன். இப்போ நான் எக்ஸ்க்ளூசிவாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால அதில் கொஞ்சம் டைம் டேக்கிங் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. எங்கள் பாட்டி எங்களுக்கெல்லாம் சின்ன வயசில் கதை சொல்லும்போது, மகாபாரதம் சொல்லும்போது தொடரும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு இடத்துல வந்து நிறுத்திடுவா. அந்த மாதிரி நானும் நேற்றுக்கு ஆரம்பித்தேன். அப்புறம் தொடரும் போட்டு நிறுத்திட்டேன், என்னால் முடியல. இன்றைக்கி திருப்பி ஆரம்பிச்சிருக்கேன். சாரீஸ், ப்ளவுஸ் அண்ட் இன்னர்ஸ், பெட்டிகோட்ஸ் எல்லாம் எப்படி நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது தான் உங்கள் எல்லாரோடையும் இப்போ ஷேர் பண்ணிக்க போனேன். வாங்கோ, நான் அப்படி வேலை பண்ணிகிட்டே நம்ம வந்து பேசிகிட்டே நம்ம பண்ணலாம். சரியா? வாங்க. இது ஒரு பட்டுப்புடவை, எனக்கு ரொம்ப பிடிச்ச பட்டுப்புடவைங்க இது. இது வந்து ஒரு மாதிரி ஒரு தேன் கலரில் பிளாக்கு பார்டர் இருந்தது. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இதெல்லாம் நான் கட்டின்றதே இல்லைங்க. நான் பட்டுப்புடவைலாம் அதிகம் கட்டிக்க மாட்டேன். ஏதோ அதனால தான் என்கிட்ட பட்டுப்புடவை இல்லைன்னு வச்சுக்கோங்க. இது இன்னொன்றும் எங்கள் அண்ணா பிள்ளை கல்யாணத்துக்காக அவள் வாங்கி கொடுத்தா. இது ஒரு கலர். இந்த கலரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு கத்திரிப்பு கலரில் இந்த மாதிரி. இது அப்போ ரசகுல்லா சாரின்னு ரொம்ப கிளம்பிட்டு, இது அந்த சாரி. இது ஒன்றும். இது எங்கள் சம்பந்தி மாமி வாங்கி கொடுத்த புடவை. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த புடவை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதெல்லாம் இது வந்து இதில் வாங்கிடுறேன், துளசி சில்க் சாரி. அது அவங்களோட துளசி அண்டு சுந்தரி சில்க்ஸோட சாரி தனியாக தெரியும் உங்களுக்கு. இது வாடாமல்லி கலர்னு சொல்லுவாங்க. இது ஒரு டபுள் ஷேடு போயிருக்கோம். அதில் இதோட பல்லு பருக்கம் எவ்வளோ ரிச்சாக இருக்குது. எங்கள் நாத்தனார் பொண்ணு கல்யாணத்துக்கு நாத்தனார் வாங்கி கொடுத்தாரு எங்களுக்கு. லீலாக்கா வாங்கி கொடுத்த சாரி இருக்குது. இந்த பட்டுப்புடவை பாருங்கள், இது ஸ்ரீனிவாசா சில்க்ஸ்லேருந்து வாங்கினது. இது ஸ்ரீனிவாசா சில்க்ஸ்லேருந்து என் பிறந்தத்து பேர் எனக்கு வாங்கி கொடுத்தது என் பொண்ணு கல்யாணத்துக்கு. இது ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரெடிஷ்னல் கலர், கூறுப்படவை மாதிரி இருக்கும். தலைப்பில் இந்த மாதிரி ரெட்டை சரியாக போட்டு இங்கே பார்டர்லெல்லாம் திக்கு சரி வந்திருக்கு. நான் அதிகம் இந்த பட்டுப்புடவை நீங்களே பார்த்துருப்பேன், நான் கட்டிட்டு யாரும் பார்த்துருக்க மாட்டேன். இந்த புடவை பாருங்க, இதுவும் என் பிறந்தாட்டிலேருந்து வாங்கி கொடுத்த புடவை தான். என் புள்ள பூனல் போது வாங்கினது. இப்போ எத்தனை வருஷம் ஆகிட்டு பாருங்க. இன்னமும் அந்த புடவை அவ்வளோ ரெண்டாக இருக்கும். இது வந்து கரும்பச்சையில் இந்த மாதிரி ஒரு மஸ்டர்ட் பார்டர் பூரா இந்த பாருங்க அன்னப்பக்ஷி போட்டிருக்கும். அன்னப்பக்ஷி பார்டர்
அவ்வளோ நல்லா இருக்கும். ரொம்ப ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் இதெல்லாம். பாடி பூரா பிளெயின் எனக்கு ரொம்பவே. நீங்கள் கவரில் வைக்கும்போது இந்த கவருக்கு தகுந்த மாதிரியே மடிச்சுக்கோங்க. நான் முன்னாடி என்னோடது மடிப்பு வேறு மாதிரி இருந்தது. இப்போ இந்த கவருக்கு தகுந்த மாதிரி மடிச்சுட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி மடிக்கணும் 4 மூலையாக. இதுக்குள்ளேயே இதோட ப்ளவுஸையும் போட்டு வச்சுடலாம். ஏன்னா பட்டுப்புடவையோட ப்ளவுஸ்னால் நம்ம அதிகமாக நம்ம வேறு சாரியோட யூஸ் பண்ண மாட்டோம். இந்த கவரில் அழகாக போட்டு வச்சுடலாம். இந்த புடவை எங்கள் அக்கா வாங்கி கொடுத்தது அவள் புள்ள கல்யாணத்துக்கு. புடவை வைக்கும்போது இதில் ப்ளவுஸும் வச்சுடலாம். எங்கேயாவது நீங்கள் ஊருக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த புடவைக்கும் ப்ளவுஸ் இதுக்குள்ளேயே போட்டேன். இப்போ நீங்கள் ஏதானும் கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து இந்த மாதிரி சாரீ பேக்கில் நீங்கள் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, தேடவே வேண்டாம் சூட்கேஸில் எங்கே காணாமல் போயிடுத்துன்னு. புடவை, அதுக்கு ப்ளவுஸு, அதுக்கு மேட்சிங் இது போட்டுக்கிறேன்னா அதுக்கு உள்பாவடை, கூடவே இதோட என்ன மேட்சிங் நெக்லஸ் அண்டு அதுக்கு என்ன இருக்கோ அதை வந்து ஒரு சின்ன இந்த மாதிரி இந்த சுருக்கு பையில் போட்டு இப்படி வச்சுட்டு இதுக்குள்ளே போட்டேன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு வேலைக்கு நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். இப்போ இந்த பட்டுப்புடவையெல்லாம் ஒரு வழியாக நான் பேக்குக்குள்ளே தள்ளி விட்டுருக்கேன். இது இனிமேல் கபோர்டில் வச்சோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அடுத்தது பார்க்க போனோன்னா எங்கிட்ட இருக்கிற சில்க் புடவை அண்டு காட்டன் சாரீஸ், இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக இது இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணுறது தான். தனித்தனியாக வச்சோம்னா டக்குன்னு ஈஸியாக எடுத்துடலான்னு. ஸோ ஒரு பாக்ஸில் நான் வந்து காட்டன்ஸ் வைக்கிறதா இருக்கேன். ஒன்றுக்கு வந்து இந்த பிரிண்டட் சில்கெல்லாம் வச்சுருக்கேன்ல அதெல்லாம் வைக்கிறாங்க. அடுத்தது அதுதான் வாங்க. இந்த காட்டன் சாரீஸ்லாம் நான் வந்து சிலத்துக்கெல்லாம் ப்ளவுஸ் அதுக்குள்ளேயே போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் கூடிய வரைக்கும் நான் சிலத்துக்கெல்லாம் கான்ட்ராஸ்ட்டாக தான் போட்டுப்பேன், மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிப்பேன். எல்லா புடவைக்கும் ப்ளவுஸ் அதுக்குள்ளே போட்டிருக்கேன். இந்த புடவையெல்லாம் காட்டன் சாரீஸ் தான். எல்லாம் அதுக்குள்ளே கூடிய வரைக்கும் ப்ளவுஸ் வச்சுருக்கேன். சிலத்துக்கு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி அப்புறமா போட்டுப்பேன். பட்டுப்புடவையெல்லாம் கவரில் போட்டு வச்சாச்சு. அடுத்தது நான் இந்த காட்டன் சாரீஸ் தனியாக, சில்க் சாரீஸ் பிரிண்டட் சில்க்கு அது தனியாக வைக்கலாம்னு இருக்கேன். இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கேன். இப்போது பார்க்கலாம். இந்த கபோர்டை ஒரு வழியாக நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். அநேகமாக ஆயிடுத்துன்னு தான் நான் சொல்லுவேன். இது என்னென்ன காத்தால ஒரு கப்பு காப்பி, அதுக்கப்புறமா ஒரு லோட்டா கஞ்சி குடிச்சுட்டு இத்தனை வேலையும் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்களே, எனக்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லோரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆனால் இது வரைக்கும் எனக்கு பயங்கரமாக நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் கொடுத்துட்ருக்கேன். அதை நினச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கேருந்தெல்லாமோ எனக்கு எழுதுறேன், ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு கண்ட்ரிலேருந்து. அதெல்லாம் நினைக்கும் போதே நான் சம்பாதிச்சது பணங்காசை விட உங்களோட அன்பை சம்பாதிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் எத்தனை தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கபோர்டு பார்க்கலாம் வாங்க. இதுதான் நம்ம கபோர்டு. இந்த மெயில பார்த்தீங்களா, இதெல்லாம் இந்த பட்டுப்புடவைலாம் வச்சுருக்கேன். அண்ட் இது ரெண்டு என்னோட இந்த ப்ளவுஸு, இது ஏற்கனவே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த ப்ளவுஸ் ஆர்கனைசரில் அது இருக்கும். கீழே இருக்கிறதெல்லாம் ஒன்றுத்தில் செட்டிநாட் காட்டன் சாரீஸ், ஒன்றுத்தில் கொஞ்சம் சில்க், அதாவது பிரிண்டட் சில்க் சாரீஸு, அப்புறம் கொஞ்சம் இது ரெண்டு கலந்தா கட்டியாக அந்த மாதிரி நம்ம சாரீஸ் வச்சுட்டு இருப்போமே அது. இதெல்லாம் இந்த மூணுமே இது பாருங்க, ஒன்று மேலே ஒன்று நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆர்கனைசர் நான் காமிச்சேன் இல்லையா, இதில் துப்பட்டாஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இது எல்லாமே சல்வார் கமீஸ், அதுக்கப்புறம் எல்லாமே சல்வார் கமீஸ் அண்டு பஜாமாஸ் அண்ட் இது பலாசோஸ் அந்த மாதிரி இதெல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் விட கீழ் இது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 9 கஜ புடவை எல்லாம் வச்சுருக்கேன். ப்ளஸ் ஹேண்ட்பேக்ஸ், அது வந்து என்னோட பெட்டிகோட்ஸ் எல்லாம் அங்கே வச்சுருக்கேன். இந்த ட்ராவில் என்னோட இன்னர் வேர்ஸ் வச்சுருக்கேன். இது இந்த ஆர்கனைசர் கூட நான் ஒரு பில்லோ கவர்னால பண்ணினேன்னு ஒரு காமிச்சிருக்கேன். இது வந்து இதில் என்னென்னக்கா நான் குளிச்சுட்டு வந்த உடனே டக்குன்னு இது பண்ணுறதுக்காக ஒரு டியோட்ரண்ட், ஒரு பிந்தி ஷீட்டு, ஒரு சீப்பு, ஒரு இது வச்சுருக்கேன் அலோவேரா ஜெல். இதுதான் நான் டெய்லி குளிச்சுட்டு வந்தோடனே போட்டுக்கிறது இதுதான். அதனால் ஹேண்டியாக இருக்கட்டும், அந்த ஷெல்ஃபில் போய் வச்சேன்னாக்கா எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகிடுமேங்கிறதுனால இது எப்போவுமே இங்கே இப்படி வச்சுட்டுருப்பேன். இது என்னன்னு பார்க்குறீங்களா,
இது என்னென்னாக்கா கற்பூரம் வச்சுருக்கேன் இதில். அது வந்து என்னென்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த கேம்ஃபர் வந்து உங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ஒரு இது அரோமா ஒன்று கொடுக்கும் உங்களுக்கு. அது வந்து ரொம்ப நல்லது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கபோர்டில் நான் இங்கே வந்து ஊதுவத்தி இதெல்லாம் வச்சுருப்பேன் பாருங்க. யூஸ் பண்ணினது பண்ணாதது. என்னது ஊதுவத்தியோட மனம் இருக்கே அது அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்க. எல்லா ஷெல்ஃபுமே வச்சுருப்பேன் பாருங்க. இது எல்லாம் வச்சுருப்பேன். இது எப்போவுமே இது என்னென்னக்கா கபோர்டை திறக்கரிச்சியே ஒரு நல்ல ஒரு இது இருக்கும், வாசம் அதில் இருக்கும். இது இப்போ பார்த்தா அப்படி வரிசையாக அழகாக அடுக்கியிருக்கோம் மேல் பண்ணுறது. ஆனால் மணிக்கணக்காக இது வந்து வேலை வாங்கியிருக்கேங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இதை பார்த்தோம்னையும் இந்த எண்டு இதை ரிசல்ட் பார்க்கும்பொழுது நமக்கே ஒரு இதுவாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அப்போ நம்ம இந்த உடம்பு வலி கை கால் வலிலாம் அவ்வளோ பெருசாக தெரியறது இல்லை. கபோர்டு ஆர்கனைசிங் நான் பண்ணி முடிச்சுட்டேன். நீங்கள் எல்லோரும் கேட்டது தான், உங்களோட ரிக்வெஸ்ட்னால தான் நான் பண்ணியிருக்கேன். என்னை பண்ண வச்சவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஓகேயா? உங்களுக்கெல்லாம் எப்படி பிடிச்சிருந்தோ உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. ஓகேயா? பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.